சந்தக கடத்தல் வீரப்பன்னு போட்டாப்புல. அது வியாபார உக்தி. ஏன்னா அந்த சந்தன கடத்தலின் போது மக்கள் பரபரப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க, நிறைய வாங்குவாங்கன்னு சொல்லி அந்த சந்தன கடத்தல் என்கின்ற அந்த தலைப்பை போட்டது யார் என்றால் நக்கீரன் தான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் 2009க்கு முன்னாடி வரைக்கும் இது மாதிரியான தமிழ் தேசிய கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஒரு 100 பேர் வருவாங்க, திரும்ப திரும்ப அதே 100 பேர் தான் வருவாங்க. அந்த அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த அந்த தமிழ் தேசிய கருத்தியலை அண்ணன் சீமான் அவர்கள் பொதுத்தளத்தில் பேசி பேசி இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறி இருக்கு. இதை எவனாலையும் தடுக்க முடியாது. இது சீமான் நினைச்சாலே தடுக்க முடியாது. இங்கே உட்கார்ந்துருக்க பலரும் எல்லாருமே நாம் அந்த திராவிட கூடாரத்தில் அந்த குப்பையில் சுற்றி எடுத்து அங்கேருந்து இது குப்பை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வெளியே வந்தவங்களாக தான் இருப்போம் 90% பேர். அது ஒரு சாக்கடை, திராவிட சாக்கடை, திராவிடம், அதை என்ன வார்த்தையில் சொல்கிறது தெரியல, அது ஒரு டுபாக்குரினம். தமிழ் தேசியம் என்பது சிதைந்து போய்விடுகிறது. இந்த தமிழ் தேசிய சிந்தனைக்கு முதல் எதிரியாக இந்த சிந்தனை என்பது வளரக்கூடாது என்று இருக்கக்கூடிய சித்தாந்தம் தான் அந்த திராவிடம் என்பது. அந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை அழித்து விட வேண்டும். அந்த வார்த்தை முழுவதுமே அழிக்கப்பட வேண்டும். 2009ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில், அப்பொழுது திமுக எங்கே ஆட்சியில் இருக்கிறது, மத்தியிலே காங்கிரசினுடைய அந்த அதிகாரத்தை பெறுகின்ற பொழுது எந்த துறை வேண்டும், எந்த இலாக்கா வேணும், எத்தனை வேண்டும் என்று கேட்ட கலைஞர் அவர்கள் காவிரியினுடைய உரிமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அன்றைக்கு 2009இல் வைக்க தவறிவிட்டார். பெரியவர் தோழர் தமிழரசன் அவர்களின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை தலைவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி கூறி பெரியவர் தோழர் தமிழரசன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இந்த நேரத்தில் உரை நிகழ்த்த இருக்கின்றேன். தோழர் தமிழரசன் அவர்கள் காலத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் அவரோடு தொடர்போடு இருக்க வாய்ப்பில்லாமல் சென்று விட்டது. அதே நேரத்தில் எங்களுடைய அரசியல் ஆசான் பழனி பாபா அவர்கள் அடிக்கடி கூறக்கூடிய விஷயம் அது தோழர் தமிழரசனை பற்றியதுதான். அந்த வகையில் இன்று அருமை தோழர் இந்த புத்தகத்தை அழகான முறையில் வடிவமைத்து வெளியிட்டிருக்கின்றார். சிவசுப்பிரமணியம் அவர்கள் முதலில் வீரப்பனை பற்றி வீரப்பன் காட்டுக்குள்ள நக்கீரனை இப்படி படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம், அதை முதலில் போய் அந்த காட்டுக்கு போய் அந்த வீரப்பனாரை கூட இருந்து அந்த புகைப்படம் பிடித்து அது நக்கீரனில் வெளியே வந்தது. அப்போ நக்கீரன் அதுக்கு தலைப்பு என்ன போட்டாருன்னு சொன்னால், சந்தக கடத்தல் வீரப்பன்னு போட்டாப்புல. அது வியாபார உக்தி. ஏன்னா அந்த சந்தன கடத்தலின் போது மக்கள் பரபரப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க, நிறைய வாங்குவாங்கன்னு சொல்லி அந்த சந்தன கடத்தல் என்கின்ற அந்த தலைப்பை போட்டது யார் என்றால் நக்கீரன் தான். ஆனால் அங்கு சென்று வீரப்பனை சந்தித்து அந்த காடுகளில் போகணும்னு சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த காடுகளுக்கு போய் அந்த சந்தித்து வீரப்பனை சந்தித்து செய்தியை எடுத்து அதை கொண்டு மக்களுக்கு கொடுத்தது நம்முடைய சிவசுப்பிரமணியம் அவர்கள். இன்று அதே போன்றுதான் இன்று தமிழரசன் அவர்களை பற்றி சில பேர் மட்டும்தான் இந்த தமிழரசனை பற்றி அதிகமாக தமிழ் தேசியத்திலே பேசி கொண்டு வருகின்றார்கள். அப்படி இருக்கும்போது இன்று அவரை பற்றிய ஒரு புத்தகத்தை அழகான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படிக்க முடியவில்லை. நிச்சயமாக அதில் காவல்துறை சொன்னதும் அப்படியே முழுமையாக போட்டு இருக்கின்றார். தமிழரசனோடு களமாடிய
தோழர்கள் சொன்னதையும் முழுமையாக அப்படியே போட்டிருக்காரு. அது நிச்சயமாக அது ஆவண புத்தகமாக தான் என்னுடைய பார்வைக்கு தெரிகின்றது. இதில் விமர்சனங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழரசன் கொல்லப்பட்ட விதத்தை பற்றி கூறும்போது இப்படி கூறியிருக்கார், அப்படி கூறியிருக்காருன்னு. ஆனால் 2 விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சுப இளவரசன் உட்பட நம்முடைய ராஜேந்திரன், பண்புறுப்பி ராஜேந்திரன் சொல்லக்கூடிய விஷயங்கள், எல்லா விஷயமே, அதேமாரி ஆலப்பாக்கம் முருகேஷ் சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்முடைய தோழர் மாறன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த புத்தகத்தில் அழகான முறையில் தொகுத்து இருக்கிறார். ஆக மொத்தம் காவல்துறை அதிகாரி அவருடைய பார்வையில் சொன்னது அப்படி, அதே நேரத்தில் அவரோடு பழகிய தோழர்கள் சொன்ன விஷயங்கள் இப்படி, எல்லா விஷயத்தையுமே அழகான முறையில் தொகுத்து இருக்கார். அது நிச்சயமாக அண்ணன் சீமான் இங்கே குறிப்பிட்டது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது பற்றி பொதுதளத்தில் விவாத பொருளாகும் போது அந்த தலைவர் பற்றிய நிறைய படைப்புகள் அதிகரித்து கொண்டே போகும். அதுதான் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாறாக உருவாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் நிச்சயமாக இந்த புத்தகம் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக, தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இந்த புத்தகம் உருவாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் பெரியவர் தமிழரசன் அவர்களை பற்றி கூறும் பொழுது பாபா அடிக்கடி சொல்வார் ஒரு விஷயம் மட்டும். இப்போ நம்மெல்லாம் சிறைக்கு அடிக்கடி போயிருக்கோம். சிறையில் தீப்பெட்டிக்கு அனுமதி இல்லை, தீப்பெட்டிக்கு அனுமதி இல்லை. அப்போ தீப்பெட்டி ஏன் அனுமதி இல்லைன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி கூட பழைய அதிகாரிகள் கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை அந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய அந்த நுனியில் இருக்கக்கூடிய மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்தை எடுத்து வெடிகுண்டாக செஞ்சிடுவாங்க, அதனால தீக்குச்சிக்கு அனுமதி இல்லைன்னு. ஆனால் தோழர் தமிழரசன் அவர்களும் தோழர் கலியபெருமாள் அவர்களும் திருச்சி சிறையில் இருக்கும்போது சிறையிலேருந்து தப்பிச்சு போகணும். அப்போ தப்பித்து செல்ல வேண்டும் என்றால் அவங்க அந்த நேரத்தில் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஜெலட்டின் குச்சியே உள்ளே வர வச்சிருக்கலாம். ஆனால் அந்த பாதிப்பு, அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கோ அல்லது சிறைத்துறை காவலர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய எண்ணம் நிறைவேறணும், நாம் தப்பி செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த சிறையில் தீப்பெட்டிகளை நிறைய வாங்கி அந்த தீப்பெட்டி நுண்ணியில் இருக்கக்கூடிய அந்த மருந்துகள்லாம் சேர்த்து அதனோடு கொஞ்சம் அந்த கல்லுக்களையும் அப்புறமா சில வாட்டரோடு சில குண்டூசிகள்லாம் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை செஞ்சு அதை காய வச்சு அது எப்படின்னா வெடிச்சதுன்னா பாதிப்புகள் வராது. ஆனால் அதிர்ச்சி இன்னும் வெடிச்சது குண்டு மாரி அப்படியே ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவர்கள் தப்பி செல்வதற்காக அவங்க போட்டது தான் திட்டம் அது. அதனால்தான் அன்று முதல் இன்று வரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைகளில் தீப்பெட்டிக்கு அனுமதி இல்லை. ஏன் சொன்னால் தீக்குச்சி மூலியமாக இவர்கள் வெடிகுண்டு தயாரிப்பார்கள். அப்போ தீக்குச்சி மூலியமாக வெடிகுண்டு தயாரிக்கலாம் என்று இன்று காவல்துறை பயப்படுகின்றது என்றால் அதற்கு தோழர் தமிழரசன் அவர்கள்தான் முக்கிய மூல காரணம். அதே போன்று காவேரி நீர் பற்றி நிறைய பேர் பேசினாங்க, உண்மைதான். இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி காவேரிக்கு நீர் திறந்து விடுவாங்களான்னு சொன்னால் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் அதுக்கு முடிவே இருக்காது போல இருக்கு. ஆனால் இந்த நிலை இப்படி இருக்குன்னு சொல்லி அன்றே கணித்தவர் யார் என்றால் தமிழரசன் அவர்கள். ஒரு டேங்கர் நிறைய ஜெலட்டின் குச்சியை அடைச்சி அந்த கிருஷ்ணாசாகர் அணையை ஒரே மோதிட்டோன்னு சொன்னால் அது உடைஞ்சிடும். அது மீண்டும் கட்டுறதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகும். அதுவரையிலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் என்று அன்றே விதையாக சொன்னவர். அதன் காரணமாகத்தான் அந்த வங்கி கொள்ளை நடந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதையெல்லாம் என்னுடைய அரசியலாசான் பழனி பாபா அடிக்கடி பல மேடைகளில் இன்று நிறைய பேர் பேசுகின்றார்கள். ஆனால் தமிழரசனை பற்றி பேசாத காலங்களில் பழனி பாபா ஒவ்வொரு கூட்டத்திலும் அவரை பற்றி பேசுவார். பெரும்பாலும் பழனி பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியும்னா, யாருமே தலைவன் என்று சொல்ல மாட்டார், தமிழரசனை அன்றே தலைவன் என்று சொன்னவர். நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் ஒரு நல்ல சிறந்த போராளி. அது மட்டும் எப்படி சொல்லுவார்? சில பேர் புரட்சியா பேசுவாங்க, சில பேர் புரட்சியா எழுதுவாங்க, ஆனால் சில பேர் புரட்சியில் ஈடுபடுவாங்க. ஆனால் தமிழரசனை பொறுத்தவரையில் 3ம் அவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாபா சொன்ன வார்த்தைகள் தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.
நிச்சயமாக இது இந்த புத்தக வெளியீடு என்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடியது. இன்னைக்கு இப்படி ஒரு சின்ன மண்டபத்தில் வச்சு நடத்துகிறாங்க. நிச்சயம் இது பல லட்சம் மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லாம் பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. என்ன அண்ணன் கௌதமனும் பத்திரிகையாளர் எழுத்தாளர் சிவசுப்ரமணியம் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரில. நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், சம்மந்தம் இல்லாமல் இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம்ன்ட்டு. ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய சக பத்திரிகையாளர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. எங்களுடைய மூத்தவர் அவர். சின்ன வயசில் வீரப்பன் அப்படிங்கிற செய்தியே அவருடைய முகத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு தினத்தந்தி நாளிதழெல்லாம் புகைப்படங்கள்லாம் வரும். அப்போது இந்த மாதிரியான அவரை போய் காட்டில் போய் சந்தித்து வரிசையாக உட்காந்துருப்பாங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்து. அப்படி பார்த்து செய்தியாக நம்ம படித்த ஒரு மனிதர் சிவசுப்ரமணியன். அவரை இன்றைக்கி அவருடைய புத்தக நிகழ்வில் நான் கலந்துக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணன் அவருடைய புத்தக பெரியவர் தமிழரசன் அவர்கள் குறித்த இந்த புத்தகம் வாசித்தேன். ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. அதில் நிறைய அந்த வரலாறுலாம் வாசிக்கும்போது தமிழினம் எப்பேற்பட்ட ஒரு போராளியை இழந்திருக்கு. அதுவும் சொந்த மக்களாலே காவல்துறை உதவியோட ஒரு மனிதனை ஒரு போராளியை எப்படி நுட்பமாக வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அண்ணனுடைய புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டு. இதில் கருத்து முரண்கள் இருக்கலாம் அந்த புத்தகத்தில். ஏன்னா அதோட தொடர்புடையவங்கள்லாம் அதில் சின்ன சின்ன கருத்து முரண்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நான் ஒரு புத்தக வாசிப்பானா அதை வாசித்தேன். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணமாக எனக்கு படுது. அனைவரும் அவசியம் வாசித்து பாருங்கள். முக்கியமாக 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு ஆயுதத்தை கையில் தூக்கின ஒருத்தருடைய வாழ்வியலை பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்தகம். அதுக்கு நம்ம எந்த இடத்துல அது ஆயுதம் முக்கியமானதுக்கு, எந்த ஆயுதம் எந்த இடத்துல அவசியமாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்றைய சூழலில் ஆயுத போராட்டத்தை விட தமிழினம் அவசியமாக கையில் எடுக்க வேண்டியது கருத்தியல் யுத்தம். அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்தியல் யுத்தத்தை எப்படி பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் 2009க்கு முன்னாடி வரைக்கும் இது மாதிரியான தமிழ் தேசிய கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஒரு 100 பேர் வருவாங்க, திரும்ப திரும்ப அதே 100 பேர் தான் வருவாங்க. அந்த அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த அந்த தமிழ் தேசிய கருத்தியலை அண்ணன் சீமான் அவர்கள் பொதுத்தளத்தில் பேசி பேசி இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறி இருக்குது. இதை எவனாலையும் தடுக்க முடியாது. இது சீமான் நினைச்சாலே தடுக்க முடியாது. அவர் கையிலையும் இல்லை. அது வளர்ந்து பெரிய அளவில் போயிடுச்சு. ஆக இந்த கருத்தியல் யுத்தம் தான் ரொம்ப அவசியமாக. நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு தோணுது தான் தமிழினம் மிக மிக அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த கருத்தியல் யுத்தம். இங்கே உட்காந்துருக்க பலரும் எல்லாருமே நாம் அந்த திராவிட கூடாரத்தில் அந்த குப்பையில் சுற்றி எடுத்து அங்கேருந்து இது குப்பை அப்படிங்கிறத வெளியே கண்டுபிடிச்சி வெளியே வந்தவங்களாக தான் இருப்போம் 90% பேர். அது ஒரு சாக்கடை, திராவிட சாக்கடை, திராவிட அதை என்ன வார்த்தையில் சொல்கிறது தெரியல. அது ஒரு டுபாக்கூர் இனம். ஒரு டுபாக்கூர் இனத்தை வச்சுக்கிட்டு நம்மளை இவ்வளோ நாளாக நம்மளை ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்களே அப்படிங்கிறதே அப்போ நம்ம எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்க முடியும். அப்போ அவர்கள் எதை வைத்து வென்றார்கள் அப்படின்னா இந்த கருத்தியல் யுத்தம். இந்த ஒரு கருத்தியல் யுத்தத்தை நம்ம மூளையில் திணிக்கிறாங்க. நீங்கள் கையில் துப்பாக்கி எடுக்கலாம், அருவாள் எடுக்கலாம், அதெல்லாம் வெற்றி பெறும் தோல்வி அடையும், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் நீங்கள் கருத்தியல் யுத்தத்தை எண்ணத்தை விதைக்கிறதுக்குல்ல, அதுதான் என்றைக்குமே வெற்றியை கொடுக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு ஜெயிக்க இல்லை அப்படிலாம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள். இன்றைக்கி தமிழரசன் ஐயாவோ புலவர் கலியபெருமாள் அவர்களோ அன்னைக்கு போட்ட அந்த விதைகள் இருக்குல்ல, அதை தான் இன்றைக்கி வாசிக்கிறோம். அந்த எண்ணங்கள் தான் நமக்கு இன்றைக்கி விதையாக மாறுது. அது வேறு வடிவங்களாக மாறலாம். இன்றைக்கி அரசியல் யுத்தமாக மாறுது, இது நாளைக்கு ஒரு பெரும் மக்கள் புரட்சியாக மாறும். அப்படி எண்ணம் விதைகள் விதைக்கப்பட்டது தான் மெரினா புரட்சியில் அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு தமிழினம் படைத்துக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அப்போது இந்த மாதிரியான ஒரு வெற்றி சாத்தியமாகணும்னா அதுக்கு அவசியமானது இந்த கருத்தியல் யுத்தம். அது இந்த புத்தகத்தில் ஒரு சாட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அண்ணன் எழுத்தாளர் சிவசுப்ரமணியன் அவர்களுக்கும் நிகழ்வை ஒருங்கிணைத்த அண்ணன் கௌதமன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பெரியவர் தோழர் தமிழரசன் அவர்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை ஒரு நூலாக 2 நூலாக வடித்து இந்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவில் என்னையும் அழைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய
சிவசுப்ரமணியம் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரை நிகழ்த்திருக்கக்கூடிய எனது அன்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய கௌதம் அவர்களே, சோழன் நம்பியார் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்களே, அன்பு சகோதரர் புகழேந்தி அவர்களே, சகோதரி கவிதா அவர்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே, அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌதமன் அவர்கள் என்னை அழைத்தார். இந்த நூல் வெளியிட இருக்கின்றோம், நீங்கள் வர வேண்டும் என்று. நான் வாகனத்தில் செல்கின்ற பொழுது ஏதோ சொல்கிறாரு, எத்தனையோ விஷயங்கள் பேசுவார், அதோடு இதற்காக அழைக்கிறார் என்று நான் அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உள்ளபடியே ஒரு நாள் கழித்து மீண்டும் தோழர் சிவசுப்ரமணியம் அவர்கள் என்னை அழைத்து, இப்படி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், உங்கள் பகுதியை சார்ந்த நூல், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் நான் நிச்சயமாக கலந்து கொள்கிறேன் என்று கூறினேன். உள்ளபடியே இந்த நூல் நேற்று இரவு 10:30 மணிக்கு தான் என்னுடைய கைக்கு வந்தது. முடிந்தவரை அதில் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். இந்த நூலில் இருக்கக்கூடிய பல தகவல்கள் நேற்று இரவு நான் படிக்க தொடங்கியதிலிருந்து எனக்கு உறக்கம் என்பதே நேற்று வரவில்லை. அதை தாண்டி என் மீதே எனக்கு கோபம் வரக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிட்டது. எங்கே இருந்தோம், எதை நோக்கி பயணித்தோம், இன்றைக்கு எதுவாக இருக்கிறோம், நம்மை இந்த சமூகம் எதுவாக பார்க்கிறது என்று நினைத்து பார்த்தேன். நேற்று ஐயா வீட்டிற்கு வந்தார் சிவசுப்ரமணியம் அவர்கள். நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தோம். அவரை அனுப்புவதற்கு மனமே இல்லை உள்ளபடியே. ஆனால் இன்றைக்கு விழா, அந்த விழாவை அவர் ஏற்பாடு செய்தாக வேண்டும் என்பதற்காக அவரை நேற்று இரவு நான் அனுப்பி வைத்தேன். அன்பு சகோதரர்களே, இந்த நூலில் இருக்கக்கூடிய பொன்பரப்பி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீன் சுருட்டி என்ற பகுதியில் பிறந்தவன் நான். 1987 பொன்பரப்பில் நடந்த அந்த சம்பவத்தின் போது மீன் சுருட்டி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தவன். ஆசிரியர்கள் 2-3 பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பெரிய சம்பவம் ஒன்று, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, வங்கி கொள்ளை என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பதட்டத்தோடு எல்லோரும் இருந்தார்கள். இப்படி எங்கள் பகுதியில் பல்வேறு பதட்டங்களை மாணவர் பருவத்தில் பார்த்தவன் நான். ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய சொல்லலாம். பல்வேறு செய்திகளை இந்த நூலிலே ஆசிரியர் அவர்கள் சொல்லுகிறார். கலிங்கராணி படுகொலையை பற்றி எழுதுகிறார். அப்பொழுதும் நான் பள்ளி மாணவன். அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்த பல்வேறு சம்பவங்கள், சொக்கலிங்கபுரம் நல்லையா பிள்ளை அவருடைய மருமகன் கலியமூர்த்தி, அவருக்காகத்தான் அந்த கொலை என்பது நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு பிறகு அதை கண்டறிவதற்காக புலனாய்வு காவல்துறையினர் பல்வேறு மாறு வேடங்களில் எங்கள் பகுதியில் சுற்றி வருகிறார்கள். அந்த சமயங்களிலெல்லாம் எல்லோரும் கூட்டமாக பேசுவார்கள். ஏதோ ஒரு மர்மமான ஒரு செய்தியை பேசுவதை போன்று பேசிக்கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் நான் அப்படியே நினைத்து பார்க்கிறேன். பலரை பற்றி இந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். நான் பார்க்கின்ற பொழுது பழனிசாமி என்னோடு படித்தவர், அவர் இதில் இங்கே என்னுடைய பள்ளி நண்பர் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய அண்ணன் கோமகன் அவர்கள் எழுதியதை பதிவு செய்திருக்கிறார். அந்த காலகட்டங்களில் அந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கும். திராவிட சிந்தனையை பற்றி சகோதரர் சொன்னார். என்னுடைய குடும்பமும் திராவிட சிந்தனை கொடுத்த குடும்பம்தான். எங்கள் அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றியத்தினுடைய அவைத்தலைவராக இருந்து கருப்பு சிவப்பு கொடியை பிடித்து உதயசிவனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தேர்தல் சமயங்களில் வீதியில் சென்றவர்களில் நானும் ஒருவன்தான். மஞ்சள் துண்டை தோளிலே சுமந்ததற்காக என் தந்தையார் என்னை கடுமையாக அடித்தார் ஒருபோது. அதற்கு பிறகு மாவீரன் குரு அவர்கள்தான் மருத்துவர் ஐயா அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். பல தருணங்களில் குரு அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவேளை தமிழரசன் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் அந்த அவருடைய அமைப்பில் தான் நாம் இருந்திருப்போம், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு காரணத்தினால்தான்.
இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நமக்கு நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கான தளமாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்வார். உள்ளபடியே நான் சொல்லுகிறேன், யாருடைய மனதிலும் யாருடைய எண்ணத்திலும் வெறுப்பும் கோபமும் ஆத்திரமும் யார் மீதும் யாருக்கும் இல்லை. ஆனால் அப்படி நாம் சித்தரிக்கப்படுகின்றோம். மீன் சுருட்டினுடைய சம்பவங்கள், அங்கே இருக்கக்கூடிய முத்துசிறுவாமடம், இளையபெருமாநல்லூர், குண்டவெளி, சொக்கலிங்கபுரம், காட்டகரம் போன்ற பகுதிகளெல்லாம் அவர் சொல்லுகிறார். இந்த பகுதியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நான் ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவங்களை எல்லாம் நேற்று இரவு பார்க்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்படும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. உள்ளபடியே நான் ஏன் அழைக்கப்பட்டேன் இப்பொழுது கூட எனக்கு தெரியவில்லை. ஐயா தமிழரசன் அவர்களோடு நான் நெருங்கி பழகியவன், அவரோடு பக்கத்தில் இருந்தார், என்னை பார்த்தார், நான் அவரை பார்த்தேன், அந்த அமைப்பில் நான் இருந்தேன். அப்படியெல்லாம் நான் கிடையாது. நான் சின்ன வயசு, ஒரு சின்ன தவறு செய்தால் கூட எங்கள் தந்தையார் கடுமையாக அடிப்பார். அந்த பயத்தின் காரணமாகவே வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட மனநிலையில் இது போன்ற தகவல்கள், இந்த பிரச்சனைகளை எல்லாம் அந்த ஊர் மக்கத்தில் பார்க்கிறோம். மீன் சுருட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடக்குழு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் எல்லோரும் இருப்பார்கள். அந்த கட்டிடக்குழுவினால் தான் நாங்கள் எல்லாம் படித்தோம். பல அரசு நிறுவனங்கள் அங்கே வந்தது. அதையெல்லாம் வருவதற்கு அங்கே ஒரு சந்தை, அந்த சந்தை ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும். அந்த சந்தையில் மாடு, ஆடு மற்றும் காய்கறி பொருட்களை விற்பனை செய்வதற்கு அதற்கு ஒரு கட்டணம் செலுத்த வேண்டும். அதை வசூலிப்பார்கள். அதன் மூலமாக அதை செய்வார்கள். அந்த பகுதியில் மிக குறுகிய மக்களாக இருக்கக்கூடிய வல்லமர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். நல்லையா பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் அந்த கட்டிடக்குழுவுக்கு தலைவராக இருந்தார். அதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர்தான் அதை கவனித்துக் கொள்வார். சொக்கலிங்கபுரத்தில் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். சட்டை போட மாட்டார். சட்டை இல்லாமல் வெறும் துண்டு மட்டும்தான் இருக்கும். அவரும் அவரோடு உடைப்பேரியில் இருக்கக்கூடிய சௌரிராஜன் என்ற இருவரும் ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே நடந்து செல்வார்கள், எங்கள் வீட்டை தாண்டி. அதையெல்லாம் நேற்று நான் யோசித்து பார்த்தேன், நினைத்து பார்த்தேன். அந்த நல்லையா பிள்ளை அவர்களிடம் அந்த கட்டிடக்குழுவை ஒப்படைப்பதற்கு அதற்கு முன்பு அந்த கட்டிடக்குழுவினுடைய தலைவராக இருந்த எங்களுடைய தாத்தா சுயம்பிரகாச படையாச்சியார் அவர்கள்தான் இதை இவர்தான் செய்வார் என்று அவரிடத்திலே ஒப்படைத்தார். அப்படி அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னொன்று, நல்லையா பிள்ளை அவர்கள் ஜாம்பவான் போன்றவர். அந்த பகுதியில் மிக முக்கியமானவர். ரொம்ப சிகப்பாக இருப்பார், கருப்பு முடியிருக்கும். அவர் இறக்கின்ற வரை அவருடைய தலைமுடி நரைத்ததாக பார்த்ததே இல்லை. அவர் நடந்து செல்வார்கள் 2 பேரும். இந்த சம்பவத்தில் கலிங்கராணி கொலையில் நல்லையா பிள்ளை கைது செய்யப்படுகிறார். அந்த சம்பவம் காட்டுத்தீ போல இங்கே பரவுகிறது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு பகுதியில், ஊரில் வாழ்ந்திருக்கிறோம். இதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய சரித்திரம், இவருடைய போராட்டம், இவருடைய லட்சியங்கள் கொண்ட ஒரு தமிழரசன் அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் என்னை அழைத்ததற்காக உள்ளபடியே கௌதம் அவர்களுக்கும் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீதம் இருக்கக்கூடிய கால பயணத்தையாவது தமிழ் தேச சிந்தனையோடு நாம் தொடர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நம்மை எப்படி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதில்தான் தமிழ் தேசியம் என்பது சிதைந்து போய்விடுகிறது. இந்த தமிழ் தேசிய சிந்தனைக்கு முதல் எதிரியாக இந்த சிந்தனை என்பது வளரக்கூடாது என்று இருக்கக்கூடிய சித்தாந்தம்தான் அந்த திராவிடம் என்பது. அந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை அழித்து விட வேண்டும். அந்த வார்த்தை முழுவதுமே அழிக்கப்பட வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளுக்காக இதை எடுத்திருக்கிறோம். ஐயா வீரப்பன் அவர்கள் ராஜ்குமார் நடிகரை கடத்தினார். யாருக்காக? அவருக்காகவா? அவருடைய சொந்த பிரச்சனைக்காகவா? கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் நாகப்பனை ராஜ்குமாரையும் கடத்துகிறார். அதே போன்றுதான் அங்கே தமிழரசன் அவர்கள் அந்த வங்கி கொள்ளையை அடிக்கின்ற பொழுது அது எதற்காக அடிக்கப்பட்டது என்று கூட தெரியாமல் நாங்களும் கல்லெறிந்து விட்டோம் என்று மக்கள் பிறகு சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய காவிரிக்கு தண்ணீர் வேண்டும், அந்த அணையை உடைப்பதற்கு என்று அதற்காக பணம் என்று பிறகு அது தெரியப்படுகிறது. ஆனாலும் ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். தமிழரசன் அவர்கள் அந்த சம்பவத்தில் இருக்கிறார், தையிலே துப்பாக்கிகள் வைத்திருக்கிறார். அங்கே மக்கள் எல்லோரும் கல்லெறிகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு அப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது, இப்படி ஒரு வங்கி கொள்ளை நடக்கப் போகிறது என்று தெரிந்து காவல்துறை
அந்த மக்களை போன்று அவர்களும் சேர்ந்து கொண்டு அந்த கல்லெறியக்கூடிய வேலையை செய்கிறார்கள். தமிழரசன் நினைத்திருந்தால் நிச்சயமாக அந்த மக்களை பார்த்து சுட்டு அங்கிருந்து தப்பித்திருக்கலாம். ஆனால் மக்கள் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் செத்தாலும் பரவாயில்லை என்று இருந்த அந்த தமிழரசனுடைய அந்த உயர்ந்த மாண்பு எங்கே? மக்களை போன்று வேஷம் போட்டு ஒரு மாவீரனை கொன்ற காவல்துறையினுடைய அந்த கோழைத்தனம் எங்கே? யோசித்து பாருங்கள். எனக்கு கூட இந்த புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கிறேன். நான் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன், பல செய்திகளை இதில் சொல்லாமல் இருந்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. பல செய்திகளை தவறாகவும் அல்லது வேறு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு எழுத்தாளருடைய உரிமை, அவருடைய பார்வை, அவருடைய சிந்தனை, அதில் நமக்கு மாற்றுப்பதற்கல்ல. ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது மிக மிக அவசியமானது. சாதிகளை கடந்து, பல்வேறு அமைப்புகளை கடந்து, பல்வேறு சிறு சிறு சிந்தனைகளை கடந்து, தமிழ் தேசியம் என்ற சிந்தனையில் நாம் எல்லாம் ஒரு இனத்தில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நூல் நமக்கு அமைந்திருக்கிறது. பெரியோர்களே, தமிழ் சிந்தனை தொடர்பான, தமிழ் தேசியம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அதில் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த பிரச்சனை வந்தபோது காவிரியினுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழரசன் அவர்கள் இந்த வங்கி கொள்ளையை நிகழ்த்தினார். அன்றைக்கு காவிரி சட்டப்படியான உரிமை நமது அல்ல. அதனால்தான் ஆயுத போராட்டமாக அந்த உரிமை வேண்டும் என்று அவர் போராடினார். ஆனால் காவிரி வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நமக்கான உரிமை என்ன என்பதை 2007ஆம் ஆண்டு சொல்லிவிட்டது. 2009ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில், அப்பொழுது திமுக எங்கே ஆட்சியில் இருக்கிறது, மத்தியிலே காங்கிரசினுடைய அந்த அதிகாரத்தை பெறுகின்ற பொழுது எந்த துறை வேண்டும், எந்த இலாக்கா வேணும், எத்தனை வேண்டும் என்று கேட்ட கலைஞர் அவர்கள் காவிரியினுடைய உரிமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அன்றைக்கு 2009இல் வைக்க தவறிவிட்டார். 2013ஆம் ஆண்டு மீண்டும் அந்த வழக்கு அது அரசிதழில், மத்திய அரசினுடைய அரசிதழில் வெளியிடப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படுகிறது. அந்த ஆணையம் பல்லற்ற ஆணையமாக இருந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நமக்கு வரவேண்டிய உரிமையை காவிரியினுடைய நதி, துணை நதி, இணை நதி, இந்த நதிகளில் உள்ள அத்தனையும் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் என்பது காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. கர்நாடகத்தினுடைய அனுமதி என்பது நமக்கு தேவையில்லை. இந்த தமிழ் தேசிய சிந்தனையினுடைய அத்தனை விஷயங்களையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு காவிரியினுடைய தமிழகத்தினுடைய உரிமையை மட்டும் மீட்டெடுப்பதற்காக இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அண்ணனிலிருந்து எல்லோரும் அனைவரையுமே ஒன்றாக நாம் அந்த ஒரு முனையில் நாம் பயணித்தோம் என்று சொன்னால் அதற்கு ஆயுதம் தேவையில்லை. ஜனநாயக வழியில் தமிழ் தேசிய சிந்தனையோடு ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக திரண்டார்கள் என்று சொன்னால் காவிரியினுடைய உரிமையை நிச்சயமாக நாம் மீட்டெடுக்க முடியும். அதுதான் நமது பெருமைக்குரிய தமிழ் தேச அந்த நம்ம தமிழரசன் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய வீர வணக்கமாக இருக்க முடியும். அவர் சிலை வைப்பதை தடுக்கலாம், ஒரு சுவர் வைப்பதை தடுக்கலாம். நம் வீட்டில் பிறக்கக்கூடிய அத்தனை ஆண் பிள்ளைகளுக்கும் தமிழரசன் என்று நாம் பேர் வைப்போம். யார் தடுத்து விடுகிறார்கள்? அழகிய சிறப்பான ஒரு தமிழ் பெயர், தமிழரசன் பெயர். எல்லா இடங்களிலும் நாம் அதை உருவாக்குவோம். இந்த நூல், இரண்டாவது நூலை பற்றி நான் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அந்த நூல்களில் இருக்கக்கூடிய தகவல்கள், அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நான் பார்த்து இன்னும் அரியலூர் மாவட்டத்தில், கடலூர் பகுதியில், ஜெயங்கொண்டம் பகுதியில், மீன்சுருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். சில செய்திகள் நிச்சயமாக நமக்கு ஏற்புடைய செய்திகள் இதில் இல்லை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே வேளையில் தமிழ் தேசியம் என்ற அந்த ஒரு கொள்கையிலிருந்து எந்த விதத்திலும் நாம் தவறிவிடாமல் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். நிச்சயமாக அரங்கத்தில் இதுபோன்று உட்கார்ந்து தமிழ் தேசியத்தை பேசிவிட்டு செல்வதை விட தமிழ் தேசிய சிந்தனையினுடைய சாதனையாக ஒன்றை நிகழ்த்தினால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் நம்மோடு வரும். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு இந்த நேரத்திலே கேட்டு, மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக கௌதமன் அவர்களுக்கும் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றக்கூடிய உங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை
மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவரை சந்தன கடத்தல்காரனாக சித்தரிப்பார்கள், நெக்ஸலைட்டுகளாக சித்தரிப்பார்கள், மரம் வெட்டிகளாக சித்தரிப்பார்கள். அதன் மூலமாக அந்த போராட்டத்தினுடைய வேகத்தை குறைத்து அவர்களுக்கு ஒரு சாயத்தை பூசி அந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடிய பணிகளை அரசும் காவல்துறையும் தொடர்ந்து செய்யும். இதையெல்லாம் தாண்டி ஒரே சிந்தனையில் ஒரே எண்ணத்தோடு தமிழ் தேசியம் என்ற ஒரு முனையில் நாம் எல்லாம் இணைவோம். நன்றி, வணக்கம்.